பாலா வந்து எப்படி அவரோட லைஃப்பில் எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக வந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எதுக்காக அப்படின்னா, ஒருத்தன் வந்து டெவலப் ஆகிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே ஏதாவது வந்து ஒரு பழியை போட்டு இவங்க யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக இவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேம் தான். பட் கேபிஒய் பாலா அப்படிங்கிறவர், உண்மையாக சொல்கிறேன், அவருடைய மனசுக்கு ரொம்ப தொட்டு. அப்போ நான் ஒன்று கேட்குறேன், லாரன்ஸ் மாஸ்டர் இப்படி தான் சொல்கிறாங்க, அவர் வந்து மதர் தெரேசா மாதிரி சும்மா முகமூடி போட்டுக்கிட்டு சீனை போட்டுட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில். அவரை பின்னாடி வந்து எங்கேருந்தோ வந்து கைக்கூலி சில பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவர் பேர் லாரன்ஸ், நிறைய கிறிஸ்டியன் மிஷனரிலேருந்து அவருக்கு பணம், இப்படிலாம் வந்து தேவையில்லாத சில கருத்துலாம். ஆனால் அந்த மனுஷன் அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவருக்கு வந்து பிரெயின் டியூமரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு பல பேரை படிக்க வைக்கணும், பல பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்போ கூட பார்த்தோம்னா சாப்பாடு வந்து நல்ல ஹை கிளாஸ் சாப்பாடு, பெரிய பெரிய ஆட்களுக்கு என்ன கிடைக்குதோ ஒரு விருந்து, அந்த விருந்த சாதாரண அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தரணுன்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு. பாலா வந்து இவ்வளோ பெரிய ரீச்சுக்கு வந்துட்டாரு. அவர் போயிட்டு இப்போ 4 பேர்கிட்ட போய் உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டாருன்னா கண்டிப்பா 1000 பேர் இல்லை 10,000 பேர் கொடுப்பாங்க. அந்த காசை வச்சு கூட அவர் பண்ணலாம். உடனே அவரை வெளிநாட்டிலேருந்து யாரோ இயக்குறாங்க, இலுமினாட்டி வந்து இயக்குறாங்க, ஏலியன்ஸ் வந்து இயக்குறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். பாலாவை அடிச்சு பேர் வாங்குறதுக்கும் ஃபேமஸ் ஆகிறதுக்கும் சில பேர் பண்ற ஒரு சதி தான் இது நான் சொல்லுவேன். பாலா அவரு வந்து அவரோட மனசை தொட்டு அவர் மக்களுக்கு நல்லது பண்றாரு. அண்ணன் இதை விட இன்னும் பெரிய லெவல்ல போவார். மேபி அவர் டிவிகேல ஏதாவது போகிறதுக்காக ஏதாவது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கருதி அவரை வந்து இப்போத்துலேருந்தே கொஞ்சம் இது மாதிரி சொல்லி கொஞ்சம் அழுத்துறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவர் வந்து நல்லது நல்லா பண்ணுறாரு, உண்மையாகவே மனசார பண்ணுறாரு. அதனால வந்து சொல்கிறவன் 1000 சொல்லிட்டு தான் இருப்பான். அவர் பண்ணுறது நல்லது பண்ணுறாரு ப்ரோ, அதில் எந்த மாற்றமே இல்லை. அது நம்பர் பிளேட் அழிச்சாங்க, அதெல்லாம் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க சரிங்களா. ஆனால் அவர் வந்து அப்படிப்பட்ட மனுஷனா? நான் ஒன்னே ஒன்று அதுதான் கேட்பேன். நான் என்ன சொல்கிறேன், எவிடன்ஸோட இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். யாரோ சொல்கிறீங்கல்ல ஃபாரினில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு, யாரோ பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சக்தி வந்து இயக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களாம் யாருன்னு கொஞ்சம் எவிடன்ஸோட சொல்லுங்களேன். ஸோ அப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு மேலோட்டமாக வந்து அவர் இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு, எவிடன்ஸை மாற்றுறாரு, இதை பண்ணுறாருன்னா அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ தனுஷ் மேலே வந்து நாங்கள் தான் ஒரிஜினல் அப்பா அம்மானு ஒருத்தங்க கேஸ் கொடுத்தாங்க, அந்த மாதிரி கதையாக தான் போயிட்டு இருக்கோம் இது. ஸோ அவர் வந்து மனசார பண்ணிட்டு இருக்காரு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சாதாரணமாக இன்ஃப்ளூயன்சர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர் வச்சிருக்கிறவங்களுக்கு அவ்வளோ காசு வருது. பாலா எவ்வளோ பெரிய ஆள், இன்னைக்கு சினிமா ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்க. இதை தாண்டி லாரன்ஸ் மாஸ்டர் பின்னாடி இருக்கிறார். லாரன்ஸ் மாஸ்டர் வந்து சொன்னால் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து ஃபண்டு தருவாங்க. நான் ஒரு உதவின்னு கேட்டார்னா, அப்போ லாரன்ஸ் மாஸ்டரோட தம்பியாக இருக்கக்கூடிய லாரன்ஸ் மாஸ்டரோட அடுத்த வாரிசாக கூட நம்ம வந்து இவரை எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது பாலா வந்து கேட்டார்னா உலகத்தில் இருக்கிற தமிழர்கள், உலகத்தில் எங்கெங்கேயோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து அவர் காசு கொடுப்பாங்க ப்ரோ. ஏதாவது கண்டென்ட் கிடைக்கலன்றதுக்காக பாலாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறது வளர்ச்சி பிடிக்கல, அவ்வளோதான். பாலா வந்து சிவகார்த்திகேயன் போட்டி, பாலா வந்து விஜய் சாருக்கு போட்டி, பாலா தான் விஜய் சாருக்கே போட்டியான், ஜனநாயகன், இதெல்லாம் வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் பேசுறாங்க அப்படின்னா, ஒருத்தரை வளர்த்து விட்டு அவங்க மூலியமா இன்னொருத்தரை அழிக்கலாமா அப்படிங்கிறதுக்காக. பாலா அப்படி கிடையாது, அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க, நல்லது பண்றாரு. ஷேர் ஆட்டோலாம் பாலா போட்டோ ஒட்டிலாம் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு தமிழ்நாட்டில். நல்லது பண்றாரு, நல்லது பண்ணட்டும். இவனுங்க இது தெரியாம டாக்ஸிக்கா அவரை அட்டாக் பண்ணி வியூஸ் வாங்கணும், காசு சம்பாதிக்கணும்னு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாலா என்ன வேணா பண்ணட்டும், பப்ளிசிட்டி பண்ணட்டும், ஆம்புலன்ஸ் வந்து இது பண்ணட்டும், எதை வேணா பண்ணிட்டோம், ஹாஸ்பிட்டல் கட்டம் எல்லாமே பண்ணிட்டோம். அந்த எண்ட் அவர் என்ன பண்றாரு, மக்களுக்கு நல்லது தானே பண்றாரு. அப்ப நல்லது பண்றதுக்காக அந்த மனுஷன் என்ன வேணா பண்ணட்டுமே. இப்ப பாலா ஒரு 1000 ரூபாய் கேட்டாருன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்கல்ல. இப்ப நான் வந்து என்கிட்ட கேட்டா என்னால என்ன முடிஞ்சதோ அதை நான் கொடுப்பேன். இப்போ என் ஃப்ரெண்டும் கொடுப்பாரு, எல்லாருமே கொடுப்பாங்க. அப்போ நல்லது பண்ணணும் அப்படின்னு நம்ம இறங்கிட்டாலே, உதவி நம்ம போய் இறங்கினாலே 1000 பேர் வந்துருவாங்க ப்ரோ, ஏதான ஒரு மூலியமா வந்துருவாங்க. அதை விட்டுட்டு இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் நினைச்சு பார்த்துருக்க மாட்டார், இத்தனை பேரை வந்து நம்ம படிக்க வைக்கணும், இத்தனை பேரை வந்து நம்ம வாழ வைக்கணும் அப்படின்னு. நல்லது பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தது, இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறாரு. அந்த மாதிரி பாலா சாருக்கு, பாலா அண்ணனுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கு, அதனால பண்ணிட்டு இருக்காரு. காசு தானா வந்துடும், அது கொடுத்துருவாங்க, எல்லாருமே கொடுத்துருவாங்க. அவர்கிட்ட காசே இல்லைனாலும் அவருக்கு வந்து ஏதாவது கை காசு போட்டு எல்லாருமே கொடுத்துருவாங்க. அவர் இதெல்லாம் கம்மி, இன்னும் பல விஷயங்கள் பண்ணுவார், நல்ல விஷயங்கள் பண்ணுவார். அது வெயிட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அவர் ஒருத்தருக்கு பினாமியா கூட இருக்கட்டும், அவர் எதுவாக இருந்தாலுமே அவர் பண்ணுறது அப்படிங்கிறது நியாயமான முறையில் தான் வந்து பண்ணியிருப்பார். சப்போஸ் ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போய் காசு கேட்டாலுமே, சார் வந்து நீங்கள் ஹெல்ப்புக்காக கொடுங்க, நான் கொஞ்சம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுத்துட்றேன் அப்படின்னா, சரி தம்பி இருந்தால் எடுத்துக்க, ஒரு 5 ஆம்புலன்ஸை நான் என் பேரில் எடுத்து தரேன், அப்படி கூட வந்து கொடுத்துருக்கலாம். அதனால் வந்து அந்த எண்டு தான் ப்ரோ மெயின். அந்த எண்டு என்ன, மக்களுக்காக நான் என்ன பண்ண வரேன் அப்படின்னும்பொழுது அது வந்து சரியான ஒரு பாதையில் தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சரில் காட்டுவார் அவர். அதெல்லாம் காட்டாமலாம் இருக்க மாட்டார். இல்லை அவர் என்ன பிரசாந்த் நீல் படத்தில் ஒரு 200 பேரை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அழகான ஒரு கண்டென்ட் அந்த காந்தி கண்ணாடி படம், சூப்பர் கண்டென்ட். அது மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்க. அதனால வந்து இதில் என்ன ப்ரோ மார்க்கெட்டிங் வந்து இருக்கு, கிரிஞ்சு பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. நடிப்புனா என்னன்னே தெரில, நான் தான் நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள விட என்ன பாலா ஒரு கேவலமாக போயிட்டாரா நான் கேட்குறேன். என்ன மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு வந்தவர் ப்ரோ. இன்னைக்கு ரோபோ சங்கர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருக்காரு.
அந்த மாதிரி பாலா எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லது பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது, அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். பாலா பின்னாடி வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சி வந்து அவருக்கு அழுத்தம் தராங்க, அதன் விளைப்பாடு தான் இது. மாக்காபா படம் பண்ணார், சரியா கனெக்ட் ஆகல, திரும்ப காம்பேரிங் வந்தார். எஸ்கே படம் பண்ணார், கிளிக் ஆச்சு, அப்படியே போயிட்டார். இந்த மாதிரி விஜய் டிவியில் பல பேர் பண்ணாங்க, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் கூட தனித்தனி படம் பண்ணாங்க, பெருசாக வரல. பாலாக்கு என்ன மேட்ரு என்னன்னா ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறார். இப்போ அந்த படத்துலேயே பாருங்க, ஒரு ஏதோ சக்தி ஒருத்தர் ஆக்டர் ஒருத்தர் பேர், இந்த காதல் படம் டைரக்டர் பாலாஜி சக்தி, அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு தான் அந்த படத்தில் ஒரு மெயின் லீடு. ஸோ இவர் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் மாதிரி வந்து பண்ணிட்டு போறாரு. ஸோ அதனால வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க. நல்ல கண்டென்ட்டை கொடுக்குறவங்களுக்கு என்னைக்குமே வந்து வாய்ப்புகள் இருக்கும், என்னைக்குமே ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஒரு நல்ல கண்டென்ட்டை தரணும் அப்படின்ற எண்ணம் பாலாவுக்கு இருக்கு. பின்னாடி இருந்து தூக்கி விடுறாங்கன்னா லெஜண்ட் சரவணா மாதிரி படம் பண்ணலாமே, ஏன் ஊர்வசி ரவுத்தேலா போட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாமே ஃப்ளைட்ல இருந்து இறங்கி, அது மேட்டர் இல்லை. இது நல்ல கண்டென்ட் இறங்கி பண்ணக்கூடிய பாலாவை பார்த்தாலே என்ன ஃபீல் ஆகுது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாலா அண்ணன் வந்து ஒரு நம்ம வீட்டு பையன்பா, ஒரு யதார்த்தமா வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாருப்பா அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அதை தாண்டி பின்னாடி இருந்து என்ன 200 கோடி பட்ஜெட்லேயே அவர் படம் பண்ண போறாரு. அவர் அந்த படம் எடுத்ததே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கோடி ரூபாய் எடுத்துட்டு போறா, அவ்வளவுதான். படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு மக்கள் தான் அவரை வந்து வாழ வைக்கிறாங்க, தூக்கி வைக்கிறாங்க. பாலா பண்றான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து பண்றான். விஜய் ஆனா எல்லாத்தையும் எதிர்பார்த்து தானே பண்றாரு. என்னையா லாஜிக் இது? தளபதி வந்து இன்னைக்கு நேத்தாயா பண்றாரு. அவர் வந்து ரசிகர் மன்றமாக இருக்கும்போதுலேருந்து 2000 2025 கிட்டத்தட்ட 25 வருஷமா சாலிடாக வந்து விஜய் மக்கள் இயக்கம் இன்னைக்கு கட்சியாக மாதிரியே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு அது வேற. அவரையும் இவரையும் வந்து யாரெல்லாம் பாருங்களேன், எல்லாரையும் இப்போ யாருன்னா இப்போ நீங்கள் கூட ஒரு ஆக்டர் ஆகிட்டீங்கன்னா உடனே விஜய் சாரை வச்சு எதனா அட்டாக் பண்ண முடியுமா? எல்லாரை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தவறான ஒரு இது சினி ஃபீல்டே, ஒட்டுமொத்த சினி ஃபீல்டே யாருக்கு தெரியுமா ஓட்டு போடும்? தளபதி விஜய்க்கு தான் ஓட்டு போடும். இதுதான் உண்மை. ஸோ அது வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது தெரியும்.